அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த முஹர்ரம் மாதத்தினுடைய துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமலை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்போவுமே வியாழக்கிழமை அப்படின்னாலே ஸ்பெஷலான ஒரு நாள் தான். அன்னைக்கு நம்ம கொஞ்சம் கூடுதலான அமல்களை அதிகப்படுத்துவோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். வருடத்தினுடைய முதல் மாதம், அந்த மாசத்துல வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை அப்படின்னா இன்னும் கூடுதலா நம்ம எல்லாருமே கவனம் செலுத்தி இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட அமலை செஞ்சு அல்லாஹ்விடத்துல நம்ம துஆவை கேட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் தஆலா நம்மளோட எல்லா துஆவையும் கபூலாக்குவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 20 விதமான குட்டி திக்ருகள். இந்த குட்டி திக்ரு இன்றைய தினம் ஓதுறதுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமல் அப்படின்னே நான் சொல்வேன். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்ரீப்ல இருந்து நீங்க இதை ஓத தொடங்குங்க. இந்த ஒரு அமல நாளை மக்ரிப் வரைக்கும் கூட நீங்க செய்யலாம். சிறந்த நேரங்கள் இருக்கு. அதுல இத ஓதும்போது இன்னும் சிறந்த பலன்கள நம்ம அடைந்து கொள்ள முடியும். இன்னும் இந்த ஒரு அமல செஞ்சு இந்த வருஷத்த ஆரம்பிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தரக்கூடிய பரிசால, நிஅமத்துக்களால சந்தோஷத்துல அழுக போறீங்க. அந்த அளவு அதிகமான மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் இந்த வருஷத்துல அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்குவான். இன்னும் இந்த அமல செஞ்சுட்டு, இந்த வருஷத்த நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு பரக்கத்தான ஒரு வருஷமாக இருக்கும். ஏன்னா, எல்லா பரக்கத்தையும் கேட்கக்கூடிய வகையில தான் இந்த 20 திக்ர்கள் இருக்கு. இத ஓதி நீங்க இந்த வருஷத்த தொடங்கி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். எதிர்பார்க்காத இடத்திலிருந்தெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிம்மதி, மகிழ்ச்சி, அன்பு, பாசம் எல்லாத்தையுமே பரக்கத்தா தருவான். ஏன்னா, அப்படிப்பட்ட பரக்கத்த குவிக்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமல். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்வேன். இத ஓதிட்டு நீங்க மறந்துட்டா கூட, இந்த வருஷம் இதற்கான பலன் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்காத அளவிற்கு மாற்றம் தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த திக்ர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 20 விதமான பிஸ்மி திக்ர். பிஸ்மின்னு சொல்லி தொடங்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய தன்மைகளை விவரிக்கக்கூடிய மிக அழகான குட்டி திக்ருகளை தான் நம்ம பார்க்க போறோம். பிஸ்மி சொல்லி தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குமே அல்லாஹ் தஆலா நமக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். அந்த இடத்துல எதிர்மறையான விஷயங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால பிஸ்மி சொல்லி அல்லாஹ்வினுடைய தன்மைகளை எடுத்துச் சொல்லி நம்மளோட துஆவை கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் ஓதிய இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா ஆமீன் சொல்லிடுவான். உங்களோட அத்தனை துஆவுக்கும் ஆமீன் கிடைச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு நியாமத்த இந்த ஒரு திக்ர்ல அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். ஏன்னா இதில் பிஸ்மி இருக்கு. பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொன்னாலே அது வெற்றி தான். அது கண்டிப்பா அல்லாஹ்வினுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வார்த்தை தான். அந்த மந்திர வார்த்தையை சொல்லி 20 குட்டி திக்ர இப்போ நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்காக ஓதியும் காட்டுறேன். அதனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்றேன். எல்லாருமே கவனமா பார்த்து ஓதுங்க. பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹி வஷ்ஷுக்ரு லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வல் குத்ரத்து லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வல் மலிக்கு லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வல் கிப்லத்து லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வல் மின்னத்து லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வல் அல்மத்து லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வல் இஸ்ஸத்து லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வஸ் சுல்தானு லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வல் மஜ்து லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வல் கஹ்ரு லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வல் ஹைபத்து லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வல் கிப்ரியாஉ லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வல் மஸ்ஜிது லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வன் நிஅமத்து லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வல் பகாஉ லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வஸ் சதாஉ லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வஸ் ஷகாஉ லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வன் நிஅமாஉ லில்லாஹ். பிஸ்மில்லாஹி வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீமி ஸல்லல்லாஹு அலா கைரி ஹல்கிஹி முஹம்மதி வாலிஹி வசஹ்பிஹி அஜ்மாயின் சல்லிம் தஸ்லீமன் கசீரன் பிரஹ்மதிக யா அரஹமர் ராஹிமீன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், புகழனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், நன்றிகள் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், சக்தி அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், அரசாங்கம் அல்லாஹ்விற்கே உரியது.
அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், திசைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், மிகைக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், அதிபதி அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், அனைத்து மகிமையும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், பெருமை மகத்துவம் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், அருட்கொடைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், சிரிப்பு புன்னகை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், மதிக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், புகட்டக்கூடிய அனைத்து உணவும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், நியாமத்துக்கள் அருட்கொடைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன், அவனைத் தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது. அவன் மகத்தான உயர்ந்தவனாக இருக்கிறான். கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு கேட்கிறேன். படைப்புகளில் சிறந்தவரான எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினர், அவர்களுடைய தோழர்கள், அவர்களைச் சார்ந்த அனைவரின் மீதும் அதிகம் அதிகம் ஸலவாத்தையும் சலாமையும் பொழிவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். இதுல அல்லாஹ்வை புகழக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் இருக்கு. இன்னும் ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து ஓதக்கூடிய வகையிலும் இருக்கு. இதுல அல்லாஹ்வினுடைய பெயர்களும் இருக்கு. அழகான அம்சங்களும் இதுல இருக்குது. இத ஓதி நம்ம துஆவ கேட்டோம்னு சொன்னா, கண்டிப்பா அதுவும் சிறந்த நேரத்துல துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய மிகச்சிறப்பான நேரத்துல கேட்டோம் அப்படின்னா, கட்டாயம் அல்லாஹ் நமது ஒவ்வொரு தேவையையும் தேடி பிடிச்சு கபூலாக்கி தருவான். இத ஓதிய பிறகு உங்களுக்கு எந்த தேவையும் மிச்சம் இருக்காது. எனவே இந்த வருஷம் உங்களுக்கு எது நடக்கணுமோ, எத நோக்கி நீங்க நகர்ந்துட்டு இருக்கீங்களோ, எது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மாறணுமோ, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்விடத்துல இத முன்னிட்டு நீங்க கேளுங்க. ஏன்னா பிஸ்மி சொல்லி கேட்கக்கூடிய எந்த ஒரு துஆவையும் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். கண்டிப்பா ஷைத்தானுடைய பிடியிலயும் நம்மள சிக்க வைக்காம அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். எனவே இந்த வருஷம் கடன்லேருந்து வெளியேறணும், நோயிலேருந்து வெளியேறணும், கவலை பிரச்சனையிலேருந்து வெளியேறணும். கண்டிப்பா அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த வருஷம் நலவ மட்டும்தான் உங்களுக்கு தருவான். செழிப்ப மட்டும்தான் தருவான். விசாலமான ரிசுக்கையும் செல்வத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இன்னும் எவ்வளவு நீங்க கேட்டாலும் அனைத்தையும் அல்லாஹ் தருவான். அனைத்தையும் தர்றதுக்கு அல்லாஹ் தயாரா இருக்கிறான். இது போல தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்கள சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு நம்ம தயாரா இருந்தா மட்டும் போதும். எனவே இந்த அமல முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. அந்த துஆவுல எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதுல ஸ்பெஷலா என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்க எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இது போல ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபா வேணும். இப்ப செல்வம்னு எடுத்துக்கிட்டா வேலை சார்ந்த விஷயமா இருக்கலாம், அல்லது தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது சம்பள விஷயமா இருக்கலாம், அல்லது அடுத்தவர்கள் கிட்ட இருந்து நமக்கு வரவேண்டிய பணமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி பணம்னு எடுத்துக்கிட்டா எந்தெந்த விதத்துல எல்லாம் உங்களுக்கு தேவைகள் இருக்குதோ அது அனைத்திலுமே தீர்வு தரக்கூடிய ஒரு கிதாபு தான் அற்புத வஜீஃபா கிதாபு. இதுல எல்லா விதமான தேடல்களுக்கும் தீர்வு இருக்கு. இந்த கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது தினமும் ஓத வேண்டிய ஔராதுகள் வேணும். அதாவது அஸ்மால் ஹுஸ்னா, அஸ்மாஉன் நபியீன், அஸ்மாவுல் பத்ரீன், இன்னும் கஞ்சுல் அர்ஷ், ஐயாமுல் ஃபீல், இன்னும் 40 ரப்பனா துஆ, 40 ஸலவாத்துக்கள். அரபி தமிழ்ல உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப்ல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது வீட்டு தயாரிப்புகளான முக அழகிற்கு எந்த விதமான கெமிக்கலும் இல்லாத குழந்தைங்க கூட தாராளமா பயன்படுத்தக்கூடிய வகையில ரோஜாப்பூ ஃபேஸ் பேக் நம்மகிட்ட கிடைக்கும். இன்னும் மூலிகை நலங்கு மாவும் நம்மகிட்ட கிடைக்கும். இன்னும் மூலிகை சீயக்காய் தூளும் நம்மகிட்ட கிடைக்கும். இன்னும் பாரம்பரியமான முறையில முடி உதிர்தலை நிறுத்தி, முடி வளர்ச்சிய தூண்டக்கூடிய கூந்தல் வளர்ச்சி தைலம் வீட்லயே நம்மளே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, நம்மகிட்ட அதற்கு தேவையான மூலிகைகள் கிடைக்கும். இந்த ஒரு பாக்கெட்ட நீங்க வாங்கி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். முடி சார்ந்த எல்லா பிரச்சனைக்குமே இது போதுமானதா இருக்கும். தொடர்ந்து 3 மாதங்கள் பயன்படுத்தும்போது முடி வளர்ச்சி அதிகமா இருக்கும். முடி உதிர்றது முழுக்க உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருக்கும். இதுவும் குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் தாராளமா பயன்படுத்தலாம். இந்த மூலிகை மட்டுமல்ல, நம்மகிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும், ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.